எப்படி இருந்துச்சு படம்? பிரம்மாண்டமாக வந்திருக்கு. நல்லா என்ஜாய் இருக்கு. நல்லா ஃபேமிலியோட வாங்க. நானும் ஃபேமிலியோட வந்திருக்கேன். 1991 ஏப்ரல் 14 விஷயம் இருக்கு. தமிழ் புத்தகம் இருக்கு. இன்னைக்கு எனக்கு புத்தகம் மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட வந்திருக்கேன். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். எல்லா ஃபேமிலியோட வாங்க. நல்லா என்ஜாய் கேப்டன் திரையில் பிரம்மாண்டமாக இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படின்னா இருக்கு? 34 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு 34 வருஷம் ஆகுது. எனக்கு 35 வயசு ஆகுது. நான் இன்னும் படம் வந்து பிறக்கல. நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேங்க. நல்லா என்ஜாய் இருக்கு. ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா இருக்கு. ஏன்னா இப்போவே சொல்லியிருக்காங்க பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு எல்லாம் 34 வருஷத்துல கேப்டன் முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ உள்ள படத்துனால எதுவும் அந்த மாதிரி வரவே மாட்டேங்குது. மக்களுக்கு சமூக விழிப்புணர்வு எதுவுமே கிடையாது. ஆனால் அது நல்லா இருக்கு. கேப்டனோட என்டர்மெண்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்ஷன் சீன்லாம் எப்படி இருந்துச்சு? எப்படி நடிச்சிருக்காரு கேப்டன்? ஆக்ஷன் சீன்லாம் எனக்கு ஆக்ஷன் சீன் நல்லா இருக்கும். ஆக்ஷன் சீன் பிரம்மாண்டமாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. டைலாக் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. ஆக்டிங்லாம் நம்ம வில்லன் ஆக்டர் மன்சூர் அலிகான் எப்படி பண்ணியிருந்தாரு? நல்லா இருக்காரு. சூப்பரா பண்ணியிருக்காங்க. அறிமுகம் பண்ணாலும் மனுஷன் ஃபர்ஸ்ட் அவர் சார் ஃபர்ஸ்ட் அறிமுகம் பண்ணாலும் அந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா சூப்பரா பண்ணியிருக்காங்க. எப்படி இருந்துச்சு படம்? நாங்க என்ன முன்னாடி எப்படி பார்த்தோமோ முன்னாடி ரசிகரா பார்த்தோம். இன்னைக்கு எங்க கட்சியோட தலைவரா நாங்க பார்த்தோம். நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறோம். இன்னொரு முறை நாங்க கேப்டன் நேரடியா பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு இருந்தது. அவர் எப்பவுமே எங்க உள்ள இருக்கிற மாதிரி இந்த நாட்டுக்கு அவர் இருந்து நன்மை செய்ய முடியலன்ற ஒரு பெரிய எங்களுக்கு இருக்குது. ஆனா எங்க தம்பி இருக்காங்க, எங்க அண்ணியார் இருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் நல்லதை செய்வாங்க. மக்கள் அவங்களுக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். நாங்க மக்களை வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறப்பா வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கணும். ஓகே, எங்க அண்ணியார் வரணும். ஓகேண்ணா. இப்ப நேத்து விஜய் பார்த்தோம்னா அண்ணன் சொல்லியிருக்காரு. அண்ணன் ஆமா, தம்பி கேப்டனோட வளர்ந்தவர் தானே. அவரு கேப்டனோட வளர்ந்தவர் விஜய். அவர் அண்ணன் சொல்றதுல உள்ள ஒரு பெரிய அதிசயம், ஒரு அதிசயம் கிடையாது. ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்தவங்க, ஒன்னா நடிச்சவங்க. கேப்டன் மேல ஒரு பெரிய மரியாதை இருக்குது. கேப்டன் குடும்பத்து மேலே மரியாதையா இருக்குது. அதனால கண்டிப்பா அவர் வந்து எங்க தலைவர் வந்து அண்ணன் சொன்னதுல எந்த மாற்றம் கருத்து. நன்றி. எப்படி இருந்துச்சு படம்? சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு இந்த படம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபுல் படம். அதனால எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபைட்டு, பேக்ரவுண்ட் ஸ்கோர், மியூசிக், ஆக்டிங் இது எல்லாமே தரமாக இருக்குது. கேப்டன் பிரபாகர் வந்து அவருக்கு கேப்டன் பேர் வந்ததுக்கான காரணம் இந்த படம் தான். ஸோ அதை வந்து ஏன் அதுக்கு அந்த பேரை வச்சாங்கன்றதுக்கான முழுசாக படத்தை பார்க்குறப்ப எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஹோல்சம் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீன்லாம் எப்படி பண்ணியிருந்தாரு? அவங்க ஃபைட்டுக்கே அவர் தானே பேர் போனார். அது ஏன் பண்ணுறது பார்க்கும்போது தெரியுது. பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்தது. சாங்ஸ்லாம் எப்படி இளையராஜா எப்படி? அது வைப்பு தான். ஃபர்ஸ்ட் பாட்டு லாஸ்ட் பாட்டில் வைப்பு தான். பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகே, நன்றிண்ணா. நன்றி. இந்த படத்தை வந்து குறை சொல்றவங்களுக்குலாம் நம்ம யாரும் இல்லை சார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல திரைப்படம் இது. 100வது திரைப்படம் வந்து எந்த ஒரு நடிகருக்கும் பிரம்மாண்டமா அமைஞ்சதில்லை. நான் கேப்டன் விஜயகாந்த் வந்து தான் 100வது படம் வந்து ஒரு பிரம்மாண்டமா அமைஞ்ச திரைப்படம் படம். ரெண்டாவது, ஒவ்வொருத்தரும் விஜயகாந்த் அவர்களை பிடிக்காதவங்க கூட இந்த படத்தை பார்த்து வசனம் வந்து அனல் பார்க்கணும். ஆர்கே செல்லுமணி ஒரு பக்கம், யாகத்தளிக்கான வசனம் ஒரு பக்கம். இந்த வசனத்துக்குலாம் என்ன நம்ம எழுதினாலும் அதை உயிர் கொடுத்து பேசுறதுக்கான பவர் வந்து விஜயகாந்த் கிட்ட தான் இருக்கு. அந்த மாதிரி வசனம்லாம் இப்போ இருக்க 2K ஆடியன்ஸுக்கு பார்க்காதவங்க சில பேர் டிவியில தான் பார்த்துருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்காதவங்களாம் இந்த திரைப்படத்தை வந்து இப்போ வந்து பார்த்தாங்கன்னா அந்த டைம்லேயே 91, 92 எப்படி எடுத்த திரைப்படம்ட்டு அப்போதான் தெரியும். இளையராஜாவோட இசையும் தெரியும். பேக்ரவுண்ட் மியூசிக் இப்போ யார் என்ன சொல்றாங்க பாருங்க. அப்போ என்ன மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க, சரியா இருக்கும். பாசமலர், பாண்டியன் பாட்டு, அப்புறம் இந்த ஆட்டமெல்லாம் இப்போ பார்க்கும்போதெல்லாம் இது அப்படியே இந்த பாடம் இப்போ பார்க்கறது இல்லைங்க. எப்பவுமே அந்த பாட்டெலாம் நம்ம மனசுல வந்து ஆழமா இருக்கும். அதை இப்போ பார்க்கும்போது நமக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல பண்ணும்போது நமக்கு வந்து புதுசாக தெரியும். ஓகே, ஆனா இன்னைக்கு விஜயகாந்த் அவர்கள் இருந்தா எப்படி ஃபீல் பண்ணியிருப்பாரு? உண்மை ஃபீல் பண்ணி பாசா. ஆக்சுவலாக நம்ப மாட்டீங்களா, சொல்றது சத்தமாக உண்மை. விஜயகாந்தோட அறிமுகமோ பேசுறதை பார்த்தீங்க ஒன்று தான் கண்ணாடி கொடுத்து பேசுறேன். கண் கலங்கு உண்மையா. நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம இழந்துட்டோம். ஆனா அவர் இழந்தாலும் நம்ம கூடவே தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்துருப்போம். கேப்டன் பிரபாகரன் படத்துல அந்த சாங்க திரும்பி போட்டாங்க. பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷம். நான் இன்னும் கொஞ்சம் சின்ன பையனா இருந்தாக்க நான் போய் ஸ்கிரீன் மேல போய் ஆடி இருப்பேன் அப்படின்னு. அது இப்போ பார்க்க இந்த படத்தோட இயக்குனர் ஆர்கே அலிபாபா 47 இந்த மாதிரி படங்கள் தான் பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பிறந்ததுக்கு அப்புறம் 91ல இந்த படம் தான் மிக பிரம்மாண்டமான படம் அப்படின்னு சொல்லி நான் பேப்பர்ல நியூஸ்ல எல்லாம் வந்து பார்த்தேன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே மாதிரி கேப்டன்
நான் உங்க கூட மரியாதை படத்துல நடிச்சேன், ஒரு சீன் தான் நடிச்சேன். இப்போ வரைக்கும் அந்த சீனு ஓப்பனிங்ல படைத்தலைவன் ஓப்பனிங்ல நீங்க வந்து சாப்பாட்டுக்காக நான் கஷ்டப்பட்டேன், யாருமே இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி ஒரு 2 வரிகள் போடுவாங்க. அதுல கூட அந்த மரியாதை படத்துல வர வரிகள் அதுல அந்த சீன் அதுல போட்டு காட்டியிருக்கீங்க. கேப்டன், நீங்க மறைந்தாலும் இன்றும் பலரது மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கீங்க. எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத பாக்கியம் அவருடைய 100வது படம், கேப்டனோட 100வது படம் ஓடிருக்கு. இது வரைக்கும் எந்த நடிகருக்குமே 100வது படம் ஓடினது இல்ல. அப்படி பெருமைக்குரிய நடிகர் நீங்க. மன்சூர் அலிகான் அப்படின்றாரு. அப்போ அந்த 91ல பார்த்தவங்களுக்குலாம் இந்த நடிகரப்பா ஐயோ படப்பாவி வந்துட்டானா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து பயப்படுவாங்க. இப்போ நானும் அவரை நண்பர்களா இருக்கிறதுனால எனக்கு அவரை பார்த்து பயம் இல்லை. ஆனால் அப்போ எல்லாரும் அவ்வளோ பயந்துருக்காங்க. அவர் ஓப்பனிங் ஷாட்டு காட்டும் போதே முகத்துல ரத்தம் தெரியுது. அப்படி கேப்டன்னால வாழ்ந்தவங்க, இன்னமும் வளர்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர். கேப்டன், உங்களுடைய புகழ் எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் அதை தொடர்ந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அதுல நடிச்ச நடிகர்கள் ரம்யா கிருஷ்ணன் மேடம், லிவிங்ஸ்டன் சார், அவங்க அந்த மூத்த கலைஞர்கள் கூட நானும் இப்போ நடிக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னாக்கா அது எனக்கு வந்து ஒரு பெரிய பாக்கியமா தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ கேப்டன் அவர்கள் விட்டு சென்ற பாதை பல பேர் பின்தொடர்ந்து வராங்க. அதுல ஒருத்தர் தான் லெஜண்ட் சரவணன் அவர்கள். சிரிக்காத, சிந்திக்கணும், புரியுதா? சிந்திக்கணும். இன்னைக்கு கேப்டன் சொல்லி கொடுத்த பாதையை பல பேர் பயன்படுத்தி இன்னைக்கு அவங்க முன்னுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நான் சமீபத்துல லெஜண்ட் அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சது. அப்ப நான் அவரை பாக்குறப்போ அப்படியே எனக்கு ஒரு மாதிரி கண் கலங்கிருச்சுங்க. அவரை பார்க்க வரவங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை வைக்கிறாரு. அவர் கூட இருக்க பவுன்சர்ஸ் கண்டிப்பா நீங்க சாப்பிட்டு தாங்க போகணும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து கேப்டனோட வீட்டுக்கு போனாங்க அவரு சாப்பிட சொல்லிட்டு தான் அனுப்புவாராம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வரிசையில் கேப்டன், ஆமா சாப்பிட்டேன், எல்லாமே சாப்பிட்டேன். பறக்கிறது, தாவுறது, குதிக்கிறது எல்லாமே நான் சொல்றேன். அந்த கேப்டன் எல்லாமே ஓகேதான் இருக்குதா. 3 இப்ப என்னன்னா முதலமைச்சர் அதே நானே சொல்லிடுறேன் கேளுங்க. அவ கூட தப்பா இருக்குன காரணம் என்ன? காரணம் என்னன்னாக்க எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்பவுமே அவரோட வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாராம். அதன் பிறகு கருப்பு எம்ஜிஆர் என்று அழைக்கப்படும் கேப்டன் அவர்களும் அவங்க வீட்டுக்கு போனாக்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு நான் பார்த்த மனிதர் என்றால் ஒரு மனிதநேயம் உள்ள ஒரு மனிதர் என்றால் நடிகரையும் தாண்டி, தயாரிப்பாளரையும் தாண்டி, இன்னைக்கு தொழிலதிபரையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல மனிதாபிமானத்தோட இருக்காருன்னா அது லெஜண்ட் சரவணன். இன்னும் ஒரு வருஷத்துல பண்பாடு எங்க வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டு என் வீட்டுக்கு வந்தாலும் சாப்பிட்டுதான் போக சொல்லுவேன். ஆனால் இவரே 100 பேர் வந்தாலும் சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனிதநேயத்தோட இருக்கிறாரு. அந்த ஒரு மனிதனை இப்ப கூட நீங்க நினைக்கலாம் ஏதோ இவர் சரவணா ஸ்டோர்ல போனாங்க ஏதோ கட்ட போய் கொடுப்பாங்களா அதுக்காக வந்து பேசிட்டு உண்மையை சொல்றாங்க. பல இயக்குநர்களுக்கு, பல தயாரிப்பாளர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு நன்றியே இல்ல. இப்ப சொல்றேன், கருப்பு எம்ஜிஆர் நமது கேப்டன் அவர்களுக்கு பிறகு இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த இன்னும் ஒரு வருஷத்துல பாருங்க மிகப்பெரிய ஒரு மனிதராக இந்த லெஜண்ட் அவர்கள் வருவாங்க. வரலன்னா பாருங்க. என்ன சார் கேட்டீங்க? கருப்பு எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர் இந்த லெஜண்ட் சரவணன் அவர்கள்